வணக்கம். இன்றைய இந்த விரிவான அலசலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிறது சென் புதிய மொழி, புதிய தொடர்பு அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள். இதோட நோக்கம் என்னன்னா, சென் எப்படி உலகத்தை பாக்குது, எப்படி அது ஒரு வித்தியாசமான புரிதல் முறைய ஒரு புது கம்யூனிகேஷன் வழிய கொண்டு வருதுன்னு பாக்குறது தான். குறிப்பா இது மத்த மதங்கள், தத்துவங்கள்ல இருந்து எப்படி மாறுபடுது, சில கதைகள், கருத்துகள் மூலமா இத ஆழமா பார்க்கலாம் வாங்க. நீங்களும் எங்களோட சேர்ந்து யோசிக்க இது நல்ல வாய்ப்பு. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சென் அப்படிங்கிறது ஏதோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் போட்ட ஒரு அமைப்போ இல்ல வெறும் கற்பனையான தத்துவங்களோ கிடையாது. இது வாழ்க்கைய நேரடியா ஒரு ஒரு அழகியல் உணர்வோட அனுபவ ரீதியா பார்க்குற ஒரு வழி. உண்மைய இங்க அழகு கருணை வழியா தேட முயற்சி பண்றத நாம பார்க்க போறோம். இது வெறும் அறிவா இல்லாம ஒரு ஒரு ஃபீலிங்கா விரியுது. சரி, அப்போ முதல்ல இந்த புதிய மொழி, புதிய தொடர்பு அப்படிங்கிற ஐடியா பத்தி பேசுவோம். மூலம் என்ன சொல்லுதுன்னா, சென் ஒரு முற்றிலும் புதிய மொழி, முற்றிலும் புதிய தொடர்பு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒன்றிணைதல் இதெல்லாம் கொடுக்குதுன்னு. காலையில பூக்கிற தாமரை மாதிரி அவ்வளவு புதுசா இருக்குன்னு கூட சொல்லுது. கேட்கவே நல்லா இருக்கு. ஆனா இது எப்படி எப்படி சாத்தியம்? வார்த்தைகள் தானே நம்மளோட மெயின் தொடர்பு கருவி. நல்ல கேள்விதான். இங்க மொழிங்கிறது நாம பேசுற மொழிய மட்டும் சொல்லல. தமிழ், இங்கிலீஷ் அப்படி இல்ல. இது வார்த்தைகளையும் தாண்டின ஒரு ஆழமான புரிதல், ஒரு உள்ளுணர்வு பகிர்வு பத்தினது. சில சமயம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட வார்த்தையே இல்லாம ஒரு பார்வையிலயோ, ஒரு சைலன்ஸ் மூலமாவும் நாம சில விஷயங்களை ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? ஆமாமா. அந்த மாதிரி ஒரு நிலைதான் இது. மதம் சில சமயம் ரொம்ப பிடிவாதமா இதயத்தை பாரமாக்கலாம். தத்துவம் வெறும் அறிவு விளையாட்டா காத்துல கோட்டை கட்டுற மாதிரி ஆயிடலாம். சென் இது ரெண்டுலேருந்து விலகி நிக்குது. நேரடி அனுபவத்துக்கும் அந்த உள்ளுணர்வு புரிதலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஓ, அப்போ இது ஒரு மாதிரி உள்ளுணர்வுல கனெக்ட் ஆகுறதுன்னு சொல்லலாமா? வார்த்தைகளோட பாரத்தை இறக்கி வச்சுட்டு நேரடியா எக்ஸ்பீரியன்ஸ்ல இணையற மாதிரி. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த நேரடி அனுபவத்துல அழகுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு இருக்கு. இங்கேதான் சத்தியம், சிவம், சுந்தரம் அப்படிங்கறது நம்ம கொஞ்சம் வேற மாதிரி பாக்குறோம். சத்தியம், அதாவது உண்மை, அது சில சமயம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஏத்துக்க முடியாம கூட இருக்கலாம். சிவம், கடவுள் தன்மை, அது ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி தோணலாம். ஆனா சுந்தரம், அழகு, அழகு பக்கத்திலே இருக்கு. ஆமா, அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற பூக்கள்ல, பறவை சத்தத்துல, காத்தோட அசைவுல. ஆமாம்ல, இது நிஜமாவே ஒரு நல்ல பார்வை. பெரிய உண்மையை தேடி எங்கேயோ போகாம கண்ணு முன்னாடி இருக்கிற அழகுலயே அதை பார்க்கலான்னு சொல்றது. இது ஞானத்தை ரொம்ப ஒரு க்ளோஸான டெய்லி எக்ஸ்பீரியன்ஸா மாத்துது. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம டெய்லி பார்த்துட்டு போற சாதாரண விஷயங்கள்ல கூட ஒரு ஆழமான அழகையும் உண்மையும் தேட முடியும்னு இது சொல்ல வருது. கண்டிப்பா. அதனாலதான் சென்னோட அப்ரோச் ரொம்ப இசை மாதிரி, கவிதை மாதிரின்னு சொல்றோம். அது ஒரு டான்சரோட மூவ்மெண்ட் மாதிரி, ஒரு காதலனோட பார்வை மாதிரி, ரொம்ப இயல்பானது, சாஃப்டானது. நம்ம இந்த பிரபஞ்சத்துல வந்தவங்க, இதுலயே திரும்ப போக போறவங்க. அதனால இந்த பெரிய யூனிவர்ஸோட நம்ம உறவு கடுமையா இல்லாம அன்பா, ஒரு இணக்கமா இருக்கணும். வாழ்க்கை, மரணம் இது ரெண்டையும் இந்த பிரபஞ்ச ஓட்டத்தோட ஒரு பகுதியா பார்க்க இது ஹெல்ப் பண்ணுது. கடவுளை பத்தின சென்னோட பார்வையும் இதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட உருவம், ஒரு தனிப்பட்ட கடவுள் அப்படிங்கிற ஐடியாவை சென் பெருசா பேசல. அதுக்கு பதிலா கடவுள் தன்மைங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்கிற ஒரு எட்டர்னல் குவாலிட்டின்னு சொல்லுது. மூலத்துல ஒரு அழகான உருவகம் கூட இருக்கு. ஐஸ்கட்டிக்கு ஒரு ஷேப் இருக்கிற மாதிரி கடவுளுக்கு ஒரு வடிவம் இருக்கலாம். ஆனா அது உருகி தண்ணியாகி எப்படி எல்லா இடத்துக்கும் போகுதோ அப்படி கடவுள் தன்மைங்கிறது இந்த யூனிவர்ஸோட இருப்பாவே இருக்குன்னு. ஆமா, அதே சமயம் இந்த நேரடி அனுபவத்துக்கும் உள்ளுணர்வுக்கும் முக்கியத்துவம் தர்றதால சென் பல மதங்கள்ல இருக்கிற காலப்போக்குல அர்த்தமே இல்லாம போன சடங்குகளை, கோட்பாடுகளை கேள்வி கேக்குது. சில சமயம் அதோட விமர்சனம் கொஞ்சம் ஷார்ப்பா கூட இருக்கு. உதாரணத்துக்கு தேங்காய் உடைக்கிற பழக்கம். இது ஒரு காலத்துல மனுஷங்களை பழி கொடுக்கறதுக்கு பதிலா வந்திருக்கலாம்னு மூலம் சொல்லுது. தேங்காய்க்கு கண்ணு, முடி மாதிரி தோற்றம் இருக்கிறதால அத மனுஷனுக்கு பதிலா பழி கொடுத்தாங்கன்னு ஒரு கருத்து. அப்படியா? கேட்கவே கொஞ்சம். ஆமா, காலப்போக்குல அதோட நிஜமான காரணம் மறந்து போச்சு, வெறும் சடங்கா மட்டும் நின்னுடுச்சு. இன்னொரு உதாரணம், சிலைக்கு இல்ல கல்லுக்கு சிகப்பு பெயிண்ட் அடிக்கிறது.
இதுவும் முன்னாடி ரத்த பலி கொடுத்ததோட அடையாளமா ஒரு சிம்பாலிக் மாற்றா வந்திருக்கலாம். மூலத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதை கூட வருது. பிரிட்டிஷ் காலத்துல ரயில்வே மைல் கல்லுக்கு அவங்க சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அத பார்த்த கிராமத்து மக்கள் அது ஏதோ சாமின்னு நெரிச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். இது எதை காட்டுதுன்னா, சடங்குக்கு பின்னால இருக்கிற அர்த்தம் புரியாம வெறும் பழக்கமா அதை நம்ம ஃபாலோ பண்றது இது சுட்டி காட்டுது. ஆனா இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பேசினா உடனே மத உணர்வுகள் புண்படுதுன்னு சொல்றாங்களே. ஆமா, அந்த பிரச்சனையும் இருக்குல்ல. இந்த உண்மைகளை சொன்னா அது நிறைய பேர் நம்பிக்கைய கேள்வி கேட்கறதால எதிர்ப்பு வர்றது சகஜம்தான். ஆனா சென்னோட பார்வை என்னன்னா, உண்மையான ஆன்மீகங்கிறது இது மாதிரி சிக்கல் சுமை இல்லாம ரொம்ப தூய்மையா இருக்கணுங்கிறது தான். எந்த கடுமையான கோட்பாடும் அர்த்தமில்லாத சடங்கும் இல்லாம நேரடி அனுபவத்தை பேஸ் பண்ணின ஒரு வழி. சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் வெறும் பேச்சா இல்லாம நிஜ வாழ்க்கையில எப்படி வெளிப்படுதுங்கிறதுக்கு ரியூசேன்னு ஒரு சென் துறவியோட கதை நல்ல உதாரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கியோசான்னு ஒருத்தரோட சீடர், ஞானம் அடைஞ்சவர்னு சொல்றாங்க. அவர் இறக்க போற நேரத்துல சீடர்களுக்கிட்ட சொன்ன ஒரு வாக்கியம் ரொம்ப முக்கியமா படுது. 3 உலகங்களின் மனதை நீங்க முழுசா பயன்படுத்தினா அதுவே நிர்வாணம். இந்த 3 மனங்கள்னா என்னது? இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. மூலம் இது அழகா சொல்லுது. முதல்ல உடலோட மனம், பாடிஸ் மைண்ட். இது நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்கா செய்யற வேலைகளை பாத்துக்குது. மூச்சு விடுறது, ரத்த ஓட்டம், ஜீர்ணம், இதெல்லாம் நம்ம கவனிக்காமலே நடக்குது இல்லையா? அதுதான் இந்த முதல் மனம். 2வது மனதின் மனம், மைண்ட்ஸ் மைண்ட். இதுதான் நம்மளோட டெய்லி யோசனைகள், பிளான்ஸ், நினைவுகள், கற்பனைகள், கவலைகள், இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. நாளைக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கிறது, நேத்து நடந்ததையே நினைக்கிறது, ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுறது, இதெல்லாம் அந்த மனசோட வேலை. இது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே. மூணாவது இருப்பு அல்லது உள்ளுணர்வு, பீயிங். இதுதான் நம்மளோட ஆழமான மையம், நம்மளோட உண்மையான தன்மை. இது யோசனைகளுக்கு அப்பாற்பட்டது, ரொம்ப அமைதியானது, விழிப்புணர்வோட இருக்கிறது. ரியூசன் என்ன சொல்றாருன்னா, இந்த 3 நிலைகளும் உடல், மனம், இருப்பு தங்களுக்குள்ள சண்டை போடாம ஒன்னோட ஒன்னு ஹார்மனியா ஒரு சிங்க்ல இயங்கும்போது தான் நிர்வாணம், அதாவது முழுமையான விடுதலை சாத்தியம்ங்கிறாரு. இது ஒரு பேலன்ஸ்ட் ஸ்டேட். இந்த 3 மனசையும் ஒரு ஹார்மனிக்கு கொண்டு வர்றது நடைமுறையில எப்படி இருக்கும்? அது தியானம் மட்டும்தான் வழியா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? தியானம் ஒரு முக்கியமான வழிதான், ஆனா அது மட்டுமே இல்ல. நம்ம டெய்லி லைஃப்ல ஒவ்வொரு வேலையையும் முழு கவனத்தோட விழிப்புணர்வோட செய்யறது கூட இந்த ஹார்மனிக்கு ஹெல்ப் பண்ணும். நாம சாப்பிடும்போது, நடக்கும்போது, பேசும்போது நம்ம உடல், நம்ம எண்ணங்கள், அப்புறம் நம்ம உள்ளிருப்பு, இது 3ம் ஒன்னா இணைஞ்சிருக்கிறத உணர்றது. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி மாதிரி. ஓகே. ரியூசனோட வாழ்க்கையிலிருந்து இன்னொரு சம்பவமும் இதுல சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு மடத்துல உணவு பொறுப்பாளரா இருந்தப்போ ஒரு தெரியாத துறவி சாப்பாட்டுக்கு வராரு. ரியூசன் அவர்கிட்ட இருந்த சாப்பாட்டுல கொஞ்சத்தை அவருக்கு கொடுக்கறார். இது பார்க்க சாதாரணமா தெரியுதே. ஆமா, மேலோட்டமா பார்த்தா சாதாரணம்தான். ஆனா அவரோட குரு கியோசான் இதுல ஒரு பெரிய உண்மைய பாக்குறாரு. கியோசான் ரியூசன் கிட்ட அந்த துறவிய பத்தி கேக்குறாரு. அவர் அந்த துறவிய வெறும் தெரியாதவர்னு பார்க்கல, அவர் ஒரு ஞானமடைஞ்ச துறவின்னு உணர்றாரு. அப்போ கியோசான் ரியூசன் கிட்ட கேக்குறாரு, அந்த துறவி பதிலுக்கு உனக்கு ஏதாவது கொடுத்தாரா அப்படின்னு. ரியூசன் என்ன சொன்னாரு? அவரு சாப்பாடு தானே கொடுத்தாரு, பதிலுக்கு என்ன? இல்ல, ரியூசன் சொல்றாரு, ஆமா, அவரோட பிச்சை முழுசையும் எனக்கு கொடுத்தாருன்னு. இது பணம் பொருள் இல்ல. அந்த ஞானமடைஞ்ச துறவி தன்னோட இருப்பு மூலமா, அவரோட மௌனம் மூலமா, அவரோட ஆன்மீக சக்திய, அவரோட அன்ப, ஒளிய, ஆனந்தத்தை ரியூசனுக்கு கொடுத்ததை தான் இது குறிக்குது. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்சேஞ்ச் அங்க நடந்திருக்கு. ஆஹா, அப்படியா விஷயம்? இத கேட்ட கியோசான், அப்ப நீ ஒரு பெரிய லாபம் அடைஞ்சிருக்க அப்படிங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, ரியூசன் கொடுத்தது ஜீரணமாகி போற சாதாரண சாப்பாடு. ஆனா அவர் வாங்குனது என்ன? விலை மதிக்க முடியாத ஆன்மீக ஊட்டச்சத்து. இதுதான் சென் சொல்ற விஷயம். பொருள் உலகத்துக்கு அப்பால ஒரு நுட்பமான, கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக பரிமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. நாம குடுக்கறத விட பல மடங்கு நமக்கு திரும்ப கிடைக்குது. ஆனா அதை நாம உணர்றது இல்ல. இந்த புரிதல் உங்களுக்கு எப்படி படுது? இது பார்க்க சிம்பிள் மாதிரி இருந்தாலும் அதுக்குள்ள இவ்ளோ பெரிய மீனிங் இருக்குங்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அந்த பெரிய லாபம் அது மெட்டீரியல் இல்ல, ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து. இது
பணிவு அப்படிங்கிற இன்னொரு விஷயத்தோடையும் கனெக்ட் ஆகல மாதிரி தோணுது. புத்தர் கூட அவரோட சீடர்களை சுவாமின்னு சொல்லாம பிக்கு, அதாவது பிச்சைக்காரன்னு சொன்னதாமனு சொல்லுது. ரொம்ப கரெக்டான கனெக்ஷன். அதோட காரணம் அதுதான். சுவாமின்னு கூப்பிட்டா அது ஒரு வித ஈகோவை, நான் மாஸ்டருங்கிற எண்ணத்தை வளர்க்கலாம். ஆனா பிக்கு, பிச்சைக்காரன் அப்படிங்கிற சொல் பணிவை வளர்க்குது. பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோ குரு கிட்ட இருந்தோ ஞானத்தையும் அருளையும் வாங்கிக்க நாம ஒரு ஓப்பன் வெசல் மாதிரி, ஒரு பிச்சைக்கார மாதிரி பணிவா இருக்கணும். எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறவன் புதுசா எதையும் வாங்கிக்க முடியாது. இந்த பணிவு தான் அந்த பெரிய லாபத்தை அடையறதுக்கான கீ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் செயலற்ற தன்மை அல்லது சோம்பல் பத்தின சென்னோட பார்வை. இது நம்ம வழக்கமா புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கே. செங்கிஸ்கான் மாதிரி உலகத்தை ஜெயிக்க போனவங்கள விட அமைதியா எதையும் செய்யாம இருக்கிறது தான் பெருசுன்னு சொல்லுது சென். இஸ்ஸான்னு ஒரு சென் கவிஞரோட கவிதை கூட கோட் பண்ணிருக்காங்க. குயில் கூவுது செய்யறதுக்கு விசேஷமா எதுவும் இல்ல, புல் பூண்டுக்கு கூட. ஆமா, இது முதல்ல கேட்கும்போது சோம்பேறித்தனம் மாதிரி தோணலாம். ஆனா அதோட ஆழமான அர்த்தம் வேற. இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் ரொம்ப சரியா அதோட இயல்புல இயங்கிட்டு இருக்கு. அதுல நாம தேவையில்லாம தலையிட வேண்டாம், எதையும் கண்ட்ரோல் பண்ணவோ மாத்தவோ ட்ரை பண்ண வேண்டாங்கிற பார்வை இது. செங்கிஸ்கான் மாதிரி ஆட்கள் உலகத்தை ஜெயிச்சு அதை அவங்க இஷ்டத்துக்கு மாத்த நினைச்சாங்க. ஆனா சென் சொல்லுது அந்த தேவையே இல்ல. இந்த பிரபஞ்ச ஓட்டத்துல அதோட இயல்புல ரெஸ்ட் எடுக்கிறது தான் ஞானம். இது செய்யாமலே செய்யறது, டூயிங் பை நான் டூயிங்னு சொல்ற தாவோயிச கருத்தோடையும் ஒத்து போகுது. அதாவது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணுங்கிற நம்ம ஈகோவோ விடுறது. கரெக்ட். இது சோம்பேறித்தனம் இல்ல, தேவையில்லாத வேலைகள்ல இருந்து விடுபடுறது, யூனிவர்ஸோட ஃப்ளோவோட சேர்ந்து போறது. நம்ம பிஸியான லைஃப்ல எதையுமே செய்யாம சும்மா இருக்கிறதுங்கிறதையே ஒரு பெரிய சேலஞ்ச் மாதிரி தோணும் இல்லையா? ஆனா அந்த சும்மா இருத்தல்ல ஒரு பெரிய ஞானம் இருக்குன்னு சென் சொல்லுது. நிச்சயமா. அப்போ இந்த உரையாடல்ல நாம சென் எப்படி ஒரு நேரடியான அனுபவ வழியா இருக்கு, வார்த்தைகளுக்கு அப்பால குறிப்பா அழகு மூலமா எப்படி புரிதலை வளர்க்குது, அர்த்தமில்லாத சடங்குகளை எப்படி கேள்வி கேட்குது, அந்த 3 மனங்களோட ஹார்மோனி ஏன் முக்கியம், பணிவு மூலமா எப்படி ஸ்பிரிச்சுவல் லாபம் அடையலாம், செயலற்ற தன்மையில இருக்கிற ஞானம் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம். குறிப்பா அந்த பெரிய லாபங்கிற கண்ணுக்கு தெரியாத ஆன்மீக பரிமாற்றம் பத்தின கருத்து மனசுல நிக்குது. ஆமா, நிறைவா சொல்லணும்னா மூலத்துல மனிஷான்னு ஒருத்தங்க கேட்ட கேள்வியும் அதுக்கு கொடுத்த பதிலும் முக்கியமானது. அவங்க கேக்குறாங்க, நாம புரிஞ்சுக்கணும்னு முயற்சி பண்றது வாழ்க்கையோட மர்மத்தை குறைச்சிடுமா இல்ல அத மீறுற மாதிரி ஆயிடுமா அப்படின்னு. அதுக்கு என்ன பதில் வந்துச்சு? பதில் என்னன்னா, இல்ல. நம்ம புரிதல் எவ்ளோ ஆழமா போனாலும் வாழ்க்கையோட அந்த அடிப்படை மிஸ்ட்ரி, அந்த மர்மம் அப்படியே தான் இருக்கும். புரிதல் அந்த மர்மத்தை அழிக்காது, ஒருவேளை அதை இன்னும் ஆழமா ஃபீல் பண்ண வைக்கலாம். பிரபஞ்சத்தோட இந்த மிஸ்ட்ரிய அறிவால முழுசா புடிச்சிட முடியாதுங்கிறத ஏத்துக்கிறது தான் ஷென்னோட வழி. அந்த மர்மத்தோட இயஞ்சி வாழ்றது தான் பாதை. ரொம்ப சரி. இறுதியா இந்த உரையாடல்ல உங்களுக்கான ஒரு சிந்தனையோட முடிக்கலான்னு நினைக்கிறோம். மூலத்தோட கடைசியில புத்தர் தன்மை அல்லது நம்ம உள்ள இருக்கிற அந்த விழிப்புணர்வு நிலை பத்தி பேசுறாங்க. நம்ம உடம்பு இயங்குது, நம்ம மனசு யோசிக்குது, இதெல்லாம் நடக்கும்போது இதுக்கெல்லாம் அடியில எல்லாத்தையும் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு உள்சாட்சி இருக்கு. அந்த அமைதியான கவனிப்பாளரை, அந்த புத்தர் தன்மைய நீங்க அடையாளம் கண்டுக்கிறது உங்களோட அன்றாட வாழ்க்கைய நீங்க சந்திக்கிற நல்லது கெட்டது சவால்களை நீங்க எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்தலாம். ரியூஷன் ஒரு சாதாரண சாப்பாட்டு பரிமாற்றத்துல பெரிய லாபம் பார்த்த மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையோட சின்ன சின்ன விழிப்புணர்வு தருணங்கள்ல அதே மாதிரி விலை மதிக்க முடியாத எதையாவது கண்டுபிடிக்க முடியும்னா அது எப்படி இருக்கும்? இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் இந்த அருமையான உரையாடலுக்கு காரணமா இருந்த மூலக்குறிப்புகளுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.